கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரத்திலே எங்களுடைய யூடியூப் சேனல் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வசனங்களுடைய உண்மையான சில ஆழமான பொருள்களை ஒரு விருந்தாக உங்களுக்கு அளிப்பதற்கு தேவன் ஒரு நல்ல கிருபை செய்திருக்கிறார். இந்த வாரமும் தொடர்ந்து அதனுடைய அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அதற்கு முன்னால் ஒரு கொஸ்டின், அதாவது கடந்த வாரத்தில் நீங்கள் கேட்ட இந்த சத்தியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததா? இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். வரக்கூடிய வாரங்களில் இந்த மாதிரி அருமையான சத்தியங்கள் ஒவ்வொரு வாரமும் பொக்கிஷமாக வெளிப்படும். தயவுசெய்து நேரம் ஒதுக்கி இந்த சத்தியங்களை நீங்கள் கேட்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இது எப்படி கேட்கக்கூடாதுன்னு முதலே சொல்லிடுறேன். ஒரு சில வேலைகள் அப்படியே செஞ்சுட்டு செல்ஃபோனை ஆஃப் பண்ணிடணும், அல்லது சைலண்டில் போட்டுட்டு அமைதியாக உட்காந்து கேட்கணும். அப்போ தான் சொல்லக்கூடிய ஞான கருத்துக்கள் நம்ம இருதயத்தில் உள்ளே போய் வேலை செய்யும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது சத்தியம். இதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் தயவுசெய்து வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். காரணம் என்னென்னா, இது அப்படிப்பட்ட ஒரு சத்தியம். சரிங்களா? ஓகே. இப்போ கடந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய வேதத்தினுடைய மகத்துவங்களின் ஒரு சில காரியங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் வேதத்துக்குள்ளே போய் ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்க வேண்டிய 2 மெத்தடு ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல கர்த்தருடைய புஸ்தகத்தில் ஆராய்ந்து பாருங்கள் அல்லது தேடி வாசியுங்கள். ஜோடி இல்லாமல் இராது. பட்சமா இல்லையா? அப்போ ஒரு இடத்துல ஒரு கேள்வி இருந்தால் இன்னொரு இடத்துல கட்டாயமாக இன்னொரு இடத்துல அந்த பதில் இருக்கும். அந்த பதிலை தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஆவியை நம்ம பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரிங்களா? நம்ம உண்மையாலுமே தேடினா நம்ம கண்டடைவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு கொடுக்கணும். இப்போ அதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. நீங்கள் தேடவே வேண்டாம். ஏற்கனவே தேடி கண்டுபிடிச்ச விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வந்துடுது இல்லையா? அது எவ்வளோ பெரிய ஈஸி. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 5 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும். அதை கேட்பதற்கு ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் தான். நீங்கள் அந்த நேரத்தை ஒதுக்கி கேட்டாலே போதும். கடந்த வாரத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய சத்தியங்களை படித்து நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம அதை கிரகிக்க முடியாது என்பதற்காக ஒரு 6 மெத்தடு சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? அதில் ஒரு 2 மெத்தடு நம்ம ஏற்கனவே கடந்த வாரத்தில் பார்த்துட்டோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஒரு வசனத்தினுடைய கருப்பொருளை அறிந்து படித்தல். ஒரு வசனம் படித்தோம்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் மீனிங் எடுக்கணும். அதிலேயே தேவனுடைய திட்டம் வெளிப்படலாம். பெரிய பெரிய சத்தியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நிறைய தேவைப்படலாம். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு நம்ம ஒரே ஒரு வசனத்தை மையமாக வச்சு இந்த வசனத்துடைய கருப்பொருளை அறிஞ்சிட்டு அதில் நம்முடைய பக்தி விருத்தி என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போது அதற்கு ஆதாரமாக ஒரு வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கலாம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. பாருங்க, சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, அப்புறம் பின்னாடி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னு வசனம் இருக்குது. இந்த வசனத்தை இப்போ நம்முடைய ஆராய்ச்சிக்கு எடுக்கலாம். சங்கீதங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்க, கீர்த்தனைகளினாலும் சொல்லியிருக்கு இல்லையா? இப்போது இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுமே கட்டாயமாக ஒரு சபைக்கு நீங்கள் கட்டாயமாக போயிட்டுருப்பீங்க. அது எந்த சபையாக வேணால் இருக்கலாம். அப்படி போய் கொண்டிருக்கும்போது பாருங்கள், கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவரவருடைய சபையில் சில பாட்டுகள் கட்டாயமாக பாடியிருப்பீங்க இல்லையா? அதில் விசேஷமாக பெந்தேகோஸ்தே சபையில் எடுத்துக்கிட்டோம்னா 10 பாட்டு கம்பல்சரியாக பாடுவோம். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள்.
ஒரு முறை ஒரு முழு இரவு ஜபத்திற்காக ஒரு ஆலயத்திற்கு சென்றிருந்தோம். ஐயா நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போது அவங்கக்கிட்ட அதை கேட்ட கேள்வி, அவர்களிடத்தில் கேட்ட கேள்வி தான் இப்போ உங்களிடத்துலையும். அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டோம்னா, சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் நாங்கள் கவனித்த வரைக்கும் ஒரு 18 பாட்டு பாடியிருப்பீங்க. இந்த 18 பாட்டில் 3வது பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டோம். அவங்களுக்கு சொல்ல தெரில. சரி, 18வது முடிச்சிங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு 2 பாட்டுக்கு முன்னாடி ஒரு 16வது பாட்டு என்ன பாட்டு பாடினீங்க தெரியல, மறந்துட்டாங்க. இந்த பாடல்கள் பாடுறதுக்கு முன்பாக இந்த வசனத்தை தான் சொன்னாங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள்னு. அப்போ அவர்களிடத்தில் கேட்ட கேள்வி இதுதான். சரி, இத்தனை பாட்டு பாடினீங்களே, இந்த வசனத்தின்படி தானே பாடணும், சங்கீதங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும். அப்போ இத்தனை வசனமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கேன். இப்போ இத்தனை பாட்டு பாடிட்டுமே, நமக்கு ஏதாவது புத்தி வந்துச்சா அப்படின்னு கேட்டோம். அவங்க திடீர்னு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இது என்னது புத்தி வந்துருச்சான்னு கேட்குறீங்களே, வசனம் அப்படி தானே சொல்லுது, சங்கீதங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்கள். அப்போ ஏதாவது புத்தி வந்திருக்கணும் இல்லையா? அப்போ என்ன நடந்திருக்கு? பாட்டு பாடியிருக்கிறோம், இவ்வளோதான். ஒரு சிலர் பாட்டு தேவனை துதிக்கிறதுக்காகவும் ஆண்டவரை தொழுது கொள்வதற்காகவும் பாடுவார்கள். ஆராதனையில் பாடுறது, மற்ற காரியங்களில் பாடுறது, அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இந்த பாடல்கள் அதாவது தேவனை துதிக்க மாத்திரமே அது பயன்படுமே தவிர, சில பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில சகோதரர்கள் எழுதியிருப்பாங்க, அது ரெக்கார்டில் வந்திருக்கும், அதை பாடுவாங்க. அதுக்கு தான் அப்புறம் நம்ம பாட்டு பாடுறதுல என்ன இருக்குது, நம்முடைய எனர்ஜி இதுக்கு தான் பயன்படுமே தவிர, இந்த பாடலை பாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக் கொள்கிற நடைமுறை எந்த சபையிலுமே இல்லை. அப்படின்னா எதுக்கு இந்த வசனம் சொல்லியிருக்கு? சங்கீதங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள். இதை கவனிக்கும்போது அப்போ நம்ம பாடுற பாட்டில் புத்தி எல்லாம் இல்லை. நம்ம தேவனை வேணால் புகழ்ந்து பாடலாம், சில புத்திமதிகள் இருந்தால் கூட அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சில பாடல்கள் இருக்கும், அதை கவனிச்சிருக்க மாட்டோம். பட் இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம பாடுற சங்கீதத்தில் எல்லாம் புத்தியெல்லாம் கிடையாதுங்க. இது யார் பாடின சங்கீதம்னா, தாவீது போன்றவர்கள், புரியுதுங்களா? தாவீது போன்றவர்கள் எழுதின சங்கீதங்கள், ஞானிகள் எழுதின பாட்டு, ஞான பாட்டு. இதைத்தான் அவர் எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சங்கீத புஸ்தகங்களில் ஞானிகளுடைய புஸ்தகங்கள், சங்கீதங்களே தாவீது மட்டும் எழுதலை, இன்னும் நிறைய பேர் எழுதின தொகுப்பு தான். மோசே, எசேக்கியா, ஆசா போன்றவர்கள் எழுதின சங்கீதங்களின் தொகுப்பு. அதே மாதிரி நீதிமொழிகள் கூட சாலமோன் மட்டும் எழுதலை, இன்னும் ஒருத்தர் எழுதியிருக்கான் ஞானிகள், அவங்களுடைய பாட்டினுடைய தொகுப்பு. பிரசங்கி போன்ற புஸ்தகங்கள் எல்லாம் மேக்சிமம் சாலமோன் எழுதியிருக்கார். அப்போது இதில் தான் நமக்கு புத்தி இருக்குது. அன்புக்குரிய சகோதர சொல்லி, மகனே உன் தகப்பனுடைய கட்டளையை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. புத்திமதி இருக்கா? வசனம் இதில் தான் புத்திமதி இருக்கு. இதைத்தான் படிக்க சொன்னார். இந்த சங்கீதங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள். பாருங்கள், இதிலிருந்து ஆரம்பிக்கணும். சரி, ஓகே. இப்போ சங்கீதத்தில் நமக்கு புத்திமதி இருக்கா? சங்கீதத்தில் பாட்டுகள் இருக்குது, புகழ்ச்சி இருக்குது, புத்திமதி இருக்கா? இருக்குது. இப்போ அந்த முதல் சங்கீதம்னு சொன்ன உடனே நமக்கு நன்றாக மனப்பாடமாக தெரியும். எப்படி 23ஆம் சங்கீதம் மனப்பாடமாக தெரியுமோ, அதே மாதிரி 1ஆம் சங்கீதம் மனப்பாடமாக தெரியும். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், இது போன்ற சில வசனங்கள் மனப்பாடமாக நமக்கு தெரிஞ்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு வசனத்துடைய பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளே போகலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், தேடி வாசியுங்கள், ஜோடி இல்லாமல் இராது. பார்க்கலாம், உள்ளே போய் பார்க்கலாமா? இப்போ முதல் சங்கீதம் பாருங்க, வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கவனிக்கலாமா? அப்போ பாருங்க, இந்த வசனத்துக்கு முதல் 2-3 வரிகளுக்கு நம்ம பெருசாக விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் விளக்கம் தேவையில்லை.
பாவிகளுடைய வழியில் நில்லாமல் விளக்கம் தேவையில்லை. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், அதுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு விளக்கம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கவனிக்கிறீங்களா? அப்படின்னா சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்த பாக்கியவான் அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும்னா கர்த்தருடைய வேதத்திலேயே இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இரவு பகல்னா 24 hours இல்லையா? 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. இப்போ அந்த இரவும் பகலும் வேதத்திலேயே ஒரு மனுஷன் தியானமாக இருக்க முடியுமா? அதான் கேள்வி. கவனிக்கிறீங்களா? அதாவது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஒரு 8 மணி நேரம் தூங்கணும் 24 மணி நேரத்தில். அப்புறம் பல் விளக்குறது, காலை கடன்கள் இதெல்லாம் முடிக்கிற ஒரு 2 மணி நேரம் கவனிச்சு பாருங்கள், அதை செய்யணும். அப்புறம் வேலைக்கு போகணும், வேலையில் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யணும். அப்போ தூங்க வேண்டாமா? பல் விளக்க வேண்டாமா? காலை கடனை முடிக்க வேண்டாமா? இட்லி போக்குவரத்து சாப்பிட வேண்டாமா? குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாமா? பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாமா? வேலைக்கு போக வேண்டாமா? வேலை ஒரு 8 மணி நேரம், இதெல்லாம் பண்ணாமல் எப்படிங்க கடவுளுடைய வேதத்திலே தியானமாக இருக்க முடியும்? இதெல்லாம் கடவுளுடைய வேதத்திலே தியானமாக இருந்தால் இதை பண்ண முடியாது இல்லைங்களா? எல்லாத்துக்கும் மேலே டிவி பார்க்க வேண்டாமா? இன்றைக்கி டிவி பார்க்குறதுக்குன்னே மக்கள் தனியாக ஒதுக்கிட்டான் டைம். முதல்ல பழைய காலத்தில் டிவியில் ஒரு ரெகுலேட்டர் இருக்கும், 2-3 சேனல் தான் இருக்கும். நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம், ரெகுலேட் பண்ணுவோம், நமக்கு தேவையான சேனல் ஒரு 2-3 சேனல் பொதிகை ஏதோ ஒன்று இருக்கும். இன்றைக்கி டிவி நம்மளை ரெகுலேட் பண்ணுது, அது நம்மளை உட்கார வைக்குது. ப்ரோக்ராம் வந்தோடனே நாமளே ஆட்டோமேட்டிக்காக போய் உட்காரோம். இதுக்கு அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுறோம். அதுக்கப்புறம் செல்ஃபோன் வந்துடுச்சு. செல்ஃபோன் வந்தோடனே நம்ம வாழ்க்கையே நாசமாக போச்சு, அவ்வளோதான். எல்லாமே அதுலேயே நம்ம முடிச்சுக்கிறோம் இல்லையா? அப்போது எத்தனை வேலைகள், சாப்பிட வேண்டாமா? இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, அப்போ இவ்வளோ விஷயங்களும் செய்யாமல் ஒரு மனுஷன் இரவும் பகலும் தியானமாக இருக்க முடியுமா? அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் 24 மணி நேரமும் அல்லது இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலேயே தியானமாக இருக்க முடியுமான்னா முடியவே முடியாது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அவங்க தானே பாக்கியவான்கள் என்று சொல்லுது. அப்போ இது ஒரு கேள்வி மாதிரி வந்துடும். அப்போ கேள்வி வந்துருச்சுனாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஓ, இதனுடைய ஜோடி எங்கேயோ இருக்குது, என்னமோ நமக்கு ஆண்டவர் சொல்ல வரார், அது எங்கேயோ ஜோடி இருக்குது. அதை கண்டுபிடிச்சோம்னா இதனுடைய விளக்கம் நமக்கு தெரிஞ்சிடும். இதை விளக்குவதற்கு கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜோடி இப்போ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல்ல என்ன செய்யணும்னா, இரவும் பகலும், அதாவது 24 hours நம்ம கர்த்தருடைய வேதத்திலேயே தியானமாக இருக்க முடியாதுன்னு தேவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு ஒரு கேள்வி கேட்கணும். பிதாவாகிய தேவன் முற்றும் அறிந்தவர். அப்போ இரவும் பகலும் நம்மளால் மற்ற வேலைகளெல்லாம் நிறுத்திட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதே. பாத்ரூம் போய் ஆகணும், தூங்கி ஆகணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி நம்ம 24 மணி நேரம் கர்த்தருடைய வேதத்திலேயே தியானமாக இருக்க முடியும்? முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். கவனிங்க, நல்லா தெரியும். ஆனாலும் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லியிருக்காரு. இங்கே தாங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்ற வார்த்தையை அப்ளை பண்ணும். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, இரவும் பகலும் தியானமாக இருக்க முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஏன் சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த இரவும் பகலும் என்கிற விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை அல்லது ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேணும்னு தேவன் விரும்புகிறார். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ஜோடி கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஜோடி சங்கீதத்திலே இருக்குது. அந்த வசனம் படிச்சின்னா கொஞ்சம் ஜனரஞ்சகமாக இருக்கும். வாசிக்கலாம். சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே கழிப்புண்டாகும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. முதல் வார்த்தை அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. இது தேவனுடைய பிளான். இது அடுத்தது சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். இந்த வசனத்தை இப்போ அப்ளை பண்ணோம்னா, சாயங்காலம் ஆனோடனே எல்லாரும் வீட்டில் அப்படியே ரவுண்டாக உட்காந்து ஓன்னு அழுகிறாங்களா? அல்லது உலகமே சாயங்காலம் ஆனோன்னு அழுக ஆரம்பிக்குதா?
இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். அதே சமயத்தில் அப்படி ஒரு கிறிஸ்தவர்களே எடுத்துக்குமே, பைபிள் சொல்லியிருக்குதுங்க, சாயங்காலத்தில் அழுகை தங்கும். உடனே சாயங்காலம் ஆனோடனே எல்லோரும் உட்காந்து என்ன பண்ணலாம், ஒரு ஒப்பாரி வச்சு அழுகும் அப்படின்னு சொல்லி அழுவாங்களா? அல்லது காலையில் 5 மணி ஆனோடனே விடியற் காலமாயிருது இல்லையா, போய் எல்லாம் முகமெல்லாம் கழுவிட்டு வந்து பாருங்கள் பைபிளில் சொல்லியிருக்கு விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும் அப்படின்னு உடனே எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்களா? அப்போது இதில் என்ன தேவன் சொல்ல வரார்? ஒரு நுணுக்கமான விஷயத்தை கொஞ்சம் கவனிக்கலாம். இந்த சாயங்காலம் சாயங்காலம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா கவனிங்க, அதாவது வீப்பிங் மே என்டியூர் ஃபார் எ நைட் அப்படின்னு இருக்கும். தமிழில் சாயங்காலத்திலே அழுகை தங்கும்னு இருக்கு இல்லைங்களா, அது இங்கிலீஷில் இரவிலே அழுகை தங்கும்னு இருக்கும். கவனிங்க, அதைத்தான் நமக்கு தமிழ் பைபிளில் சாயங்காலம் சாயங்காலம் போட்டிருக்கு. இரவிலே அழுகை தங்கும், பகலிலே வந்து களிப்பு உண்டாகும். அப்போது இதை வசனத்தை நேரடியாக நம்ம பொருள் கொண்டால் நைட்டு ஃபுல்லாக அழுக தங்கிறதில்ல, காலை ஃபுல்லாக எல்லோரும் சந்தோஷமாக அங்கே சிரிப்பு அடைக்கிறதில்ல. அப்படின்னா இந்த நைட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, பகலுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இதை தான் முதல் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல்ல தேவனுடைய திட்டம் ஆரம்பிக்கும் போதே அது சாயங்காலத்தில் தான் ஆரம்பிச்சது, தெரியுங்களா? இதற்கு ஆதாரம் ஆதியாகமத்தில் ஒவ்வொரு நாளையும் தேவன் வந்து இந்த படைப்புகளினுடைய சரித்திரத்தை சொல்லும்போது அதை துவங்குறார் இல்லையா, அதை எப்படி துவங்குறார் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய முதல் நாள் ஆயிற்று. பார்த்தீங்களா, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய முதல் நாள் ஆயிற்று. இப்போ நார்மலாகவே ஒரு நாள் துவங்குதுன்னா விடியற்காலத்துலேருந்து அப்படி கணக்கு வச்சுக்குவான். ஒரு சிலர் ரொம்ப இன்டீரியராக போய் நைட்டு 12லேருந்து அடுத்த நாள் 12, இது உலக பொது ஒரு கணக்கு. ஆனால் இங்கே நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு விஷயம் தேவனுடைய திட்டமே எதில் தான் ஆரம்பிக்குதுன்னா சாயங்காலத்தில் தான் ஆரம்பிக்குதான். அந்த சாயங்காலத்தில் அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா அழுகையில் ஆரம்பிக்குதுங்கிறார். கவனிக்கிறீங்களா? ஒரு அழுகையில் தான் ஸ்டார்ட் ஆகுதான் இந்த சாயங்காலமே. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய பிளானே ஒரு இரவு போன்றது. அந்த பிளானே இரவில் தான் ஆரம்பிக்குது, அது ஒரு அழுகையில் தான் ஆரம்பிக்குதுங்கிறார். அதுதான் சாயங்காலத்திலே அழுகை தங்கும். இதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரத்தில் சொன்னார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அப்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைமில் தேவனுடைய திட்டத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா திடீரென்று ஒரு இருள் காரிருள் ஜனங்களை என்ன ஆயிடுச்சா மூடிடுச்சு. ஜனங்கள்னாரே மனுஷர்கள், அதில் முதல்ல வந்தவர் ஆதாம். அப்போ தேவனுடைய திட்டத்தில் முதல்ல ஆதாம் ஏவாள் வரும் பொழுது கவனிங்க, அங்கே கீழ்ப்படிதலுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்பட்டு அதில் இவங்க ஃபெயிலியர் ஆனோடனே அன்னைக்கு அவர்கள் வாழ்க்கை இருட்டாச்சு. இருட்டு அங்கிருந்து ஆரம்பிக்குது. சாயங்காலத்திலே அழுகை தங்கும். அப்போ முதல் ஒரு அழுகை எங்கே வந்தது அப்படின்னா, தேவன் சொன்னார் இல்லையா, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்னு சொன்னார் ஆதாமுக்கு. ஆனால் யார் முதல்ல செத்துருக்கணும் தெரியுங்களா? ஆதாம் தான் செத்துருக்கணும். ஆனால் தெய்வ திட்டத்தை கொஞ்சம் கவனிச்சின்னா ஆதாமுடைய 2வது மகன் ஆபேல் தான் முதல்ல சாகிறார். முதல் கொலை அங்கே நடக்குது. ட்ராஜடியில் ஆரம்பிக்குது. லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் பீயிங், இந்த மனுஷருடைய வாழ்க்கையே ஒரு ட்ராஜடி, ஒரு மகா பெரிய பயங்கரத்தில் ஒரு அழுகையில் தான். அதனால தான் கவனிச்சு பாருங்கள், இப்போ அங்கே காயின் ஆபேலை கொன்னுட்டார். ஆபேல் படுத்துட்ருக்கார். இப்போ ஆதாமும் ஏவாளும் போய் எழுப்பி பார்த்துருப்பாங்க. கொஞ்ச நேரம் எழுப்பியிருப்பாங்க, சரி தூங்குறான்னு விட்டுருப்பாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் போய் எழுப்பியிருப்பாங்க, மறுபடியும் தூங்குறான்னு விட்டுருப்பாங்க. சாயங்காலமாக இருக்கும், சரி தூங்கிட்டு காலையில் எழுப்பலான்னு எழுப்பியிருப்பாங்க. அப்போ காலையில் எந்திரிச்சு எழுப்பும் போது அவன் எழுந்திருக்கலை. அப்போ தான் கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்தது. தொடர்ந்து எழுப்பி 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 பார்த்துருப்பாங்க. அவன் எந்திரிக்கவே மாட்டாங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த முதல் தகப்பனும் தாயும் எப்படி கதறி எழுதிருப்பாங்க இல்லையா? அழுகை அங்கே தாங்க தங்குச்சு, மரணம் அங்கே வந்துச்சு. அன்றிலிருந்து இன்றைக்கு 2024 ஜூன் மாதம் இன்னைக்கு வரைக்கும் அந்த அழுகை தங்கிட்டு தான் இருக்குது. வேதாகம காலக்கணக்கின்படி 6000 வருஷம். இது என்ன காலம் தெரியுங்களா? இந்த உலகத்திற்கு இது ஒரு இருண்ட காலம், இருள் சூழ்ந்த காலம்.
இதையத்தான் ஒருத்தர் துன்பத்துக்குள்ள கஷ்டத்துக்குள்ள ஒருத்தர் போயிட்டாங்கனாலே முதல்ல அழுகிறாங்க பாருங்க. அப்போ முதல் அழுகை எங்கே ஆரம்பிச்சதுன்னா ஆதாம் ஏவாள் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அழுகை தங்குது. காரணம் இந்த காலம் பாருங்க, மரணம், இருள் வந்துருச்சு, பாவம் வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சு. அந்த துன்பம் பாவம் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு துன்பமாக மாறும்போது அங்கே அழுகை வருது இல்லையா? ஸோ இப்போ ஆதாமிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இது ஒரு இருண்ட காலம். இதைத்தான் சாயங்காலத்திலே அழுகை தங்கும்னாரு. அடுத்தது கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கிற ஒரு இருண்ட காலமா, மரணம் வந்துட்டு இருக்கு இல்லையா? இதை தாங்க சங்கீதக்காரன் எழுதினா, சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். அப்போ நம்ம எதில் நடந்துட்டு இருக்கிறோம் பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிறோம். இருள் சூழ்ந்த ஒரு காலம். சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டம் வந்துருச்சுன்னா என் வாழ்க்கையே இருண்டு போச்சுங்க, என்னைக்கு விடியுமோ அப்படிம்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அப்படின்னா அந்த இருள் சூழ்ந்த அந்த காலத்தை எதற்கொப்பிட்டு சொல்கிறாங்க? ரொம்ப துன்பம், ரொம்ப கஷ்டம், அதை இருட்டு கொப்பிட்டு பேசுகிறாங்க. எப்போ தான் இவன் வாழ்க்கையில் விடிவு வருமோ, விடியல் பற்றி பேசுகிறாங்க. அப்போ விடியல் என்பது சூரியன் வரும் இல்லையா? அப்போ சூரியன் வந்துச்சுனாலே அங்கே ஒரு வெளிச்சம் வந்துடும். வெளிச்சம் வந்ததுன்னா இந்த உலகத்துக்கு ஒரு சமாதான காலம். அப்படின்னா இந்த 6000 வருஷம் ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் ஒரு இருண்ட காலத்தில், ஒரு துன்பமான காலத்தில் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வருவார். கவனிங்க, 2ஆம் வருகையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக வருவார். மல்கியாவில் இருக்கு, அவருக்கு நீதியின் சூரியன் ஒரு பேர் இருக்கு. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சூரியனைப் போல வரும் பொழுது இந்த உலகத்திற்கே ஒரு களிப்பு உண்டாகும். தேவ ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தலைமையில். அதைத்தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசினார். அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரப்போகிறது, அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். அதனால அந்த ராஜ்யம் வரும்பொழுது இந்த உலகமே ஒரு சந்தோஷ களிப்பு, ஒரு வெளிச்ச களிப்பில் இருப்பான். கவனிக்கிறீங்களா? அப்படின்னா சங்கீதத்தில் எழுதினார் இல்லையா, இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லி கவனிக்கும்போது, இரவு என்றால் துன்பமான காலம், அழுகையின் காலம், புரியுதுங்களா? அதே பகல் என்றால் சந்தோஷமான காலம். இப்போ அப்படியே சங்கீதத்தில் பொருத்தி வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன அர்த்தம் புரியுதா? துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும், துன்ப காலத்திலும் இன்ப காலத்திலும் கர்த்தருடைய வேதத்திலேயே தியானமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவர் 24 மணி நேரம் கொண்ட பகல் இரவை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சங்கீதத்தில் பேசலை. அவர் பேசினது துன்பம் என்பது, துன்ப காலம் என்பது ஒரு இருளுக்கு ஒப்பானது, இன்ப காலம் என்பது ஒரு பகலுக்கு ஒப்பானது. துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் கர்த்தருடைய வேதத்திலேயே தியானம். இப்போ கரெக்டாக புரியுதுங்களா? அப்போது சில நேரங்களில் துன்பம் வந்தால் கடவுளை மறந்துடுவாங்க, புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. சில நேரத்தில் இன்பம் வந்தால் கடவுளை மறந்துடுவாங்க, சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் உண்மையான ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்னா, துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி, இன்பம் அவனை பெருசாக தாக்காது, துன்பமும் அவனை பெருசாக தாக்காது. அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய வேதத்திலேயே தியானமாக இருப்பான். கவனிக்கிறீங்களா? இந்த வசனத்தினுடைய பொருள் இதுதான். இன்னும் முடியல, இந்த வசனம் இன்னும் முடியல. அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். கொஞ்சம் கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்படிப்பட்ட ஒரு நீதிமான் இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தருடைய வேதத்திலேயே அவன் தியானமாக இருந்தான். அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட நிலைமையில் அவன் இருப்பான்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நட்டப்பட்டு இல்லையா, ஒரு ஒரே வாய்க்கால் வரப்பு வழியாக பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? தன் காலத்திலே தன் கனியை தந்து, அப்போ அந்த மரத்தினுடைய உண்மையான ஒரு வேலை என்ன? கனி தரணும். கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். கவனிக்க, அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
நாம் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறதே இல்லை. ஏன் இல்லை? 1ஆம் சங்கீதத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இல்லை. துன்பம் வந்தாலும் சில நேரத்தில் கடவுளை மறந்துடுறோம், இன்பம் வந்தாலும் மறந்துடுறோம். கவனிக்கிறீங்களா? ஒரு கல்யாணம் இந்த பூமியில் ஒரு கிறிஸ்தவ கல்யாணம் நடக்குதுன்னா அங்கே யார் தெரியுங்களா பெரியவராக இருக்கணும்? அந்த மேடையில் தேவன் இருக்கணும். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கணும், அங்கே பெரியவராக இருக்கணும். என்ன நடக்குதுன்னா பெரிய அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி, ஆடம்பரங்கள் பண்ணி, அந்த பொண்ணு மாப்பிள்ளையை அப்படியே ஒரு சிலமார நிற்க வச்சு எல்லாரும் ப்ரைஸ் பண்ணும்போது அந்த இடத்துல தேவன் கேட்பாரான், என்னுடைய மகிமை எங்கே அப்படின்னு கேட்பாரான். என்ன பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா? ஒரு அந்த சர்ச்சுக்கு போகிறது, அங்கே ஒரு கல்யாணத்தில் தாலி கட்டிட்டு வர்றது, அது நார்மல் நடக்கிறது. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் தேவனை மறந்துடக்கூடாது. நமக்காக மரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறந்துடக்கூடாது. அந்த நேரத்தில் அந்த சிந்தை இருக்கணுமா? அந்த சிந்தை இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? இந்த மாதிரி ஆடம்பர திருமணம் செய்கிறவர்கள் எல்லாம் அமைதியான முறையில், ஆடம்பரம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமான திருமணங்கள் நடத்துவாங்க. நான் சொல்கிறது தயவுசெய்து நீங்கள் தவறாக நினச்சிக்காதீங்க, இதுதான் சத்தியம். ஏன் அந்த திருமணத்தை ஒப்பிட்டு பேசுகிறோம்னா, அந்த இடத்துல மக்கள் வர்றது, நகையை போடுறது, அந்த அலங்காரங்களை பார்க்குறது, பெரிய பெரிய விருந்து சாப்பிட்றது எல்லாம் அங்கே நடக்கும். அங்கே நமக்காக மரித்து இன்றும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து அங்கே எங்கேயுமே இருக்க மாட்டார். அந்த ஆடம்பரங்களில் மறந்துடுவோம். அதே மாதிரி துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, நம்ம அதிகம் நேசித்து ஒரு அப்பா இறந்துட்டாங்க, ஒரு அம்மா இறந்துட்டாங்கன்னா உடனே அப்பாவை நினச்சி உருகிட்டே இருப்போம். அப்பாவை கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறந்துடுவோம். மகளை நினச்சி உருகிட்டே இருப்போம். மகளை கொடுத்த கிறிஸ்துவை, தேவனை நினைக்க மாட்டோம். இதெல்லாம் தான். அப்போ எந்த சூழ்நிலையிலையும் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அந்த பாருங்க, அந்த நீர்க்காலையின் ஓரமாய் நட்டப்பட்ட ஒரு மரம் மாதிரி இருக்கணும். அது எப்படி இருக்கும்? ரொம்ப செழிப்பார். இதில் ஒரு சின்ன குழு கொடுத்துருக்கார், இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அண்டர்லைன் பண்ணுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அன்புக்குரிய சகோதர சகோதரி? இதுக்கு இன்னொரு வசனம் இருக்கு. நீதிமான் பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த நீதிமானை குறித்து வேறொரு சந்தர்ப்பத்தில் தேவன் எழுதுகிறார் பாருங்க. சங்கீதம் 92:12 வாசிக்கலாம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஒரு உண்மையான நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவானா. கவனிக்கிறீங்களா? அது யார் அந்த உண்மையான நீதிமான்? இப்போ நீதிமான்னா யாருன்னு தெரியணும். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, படிச்சிருக்கீங்களா? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. படிச்சிருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. கடந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையா, ஒரு வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாவை வாஞ்சிக்கிறது. இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. தாவீதெல்லாம் வனாந்தரத்தில் போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் இதை எழுதுகிறாங்க. கவனிக்கிறீங்களா? பழைய காலத்தில் மானை வேட்டையாடுகிற அந்த ஒரு வேடன், அந்த அம்பு இருக்குது பாருங்கள், வில் அம்பு, அதில் மயக்க மருந்து தடவி மான் மேலே அடிச்சிருவானா. அடிச்சோன்ன மானுடைய அந்த வயிற்றில் போய் இது குத்தி பயங்கரமான வலி எடுக்கும், மயக்க வர ஆரம்பிக்கும். இப்போது அந்த மானுக்கு இப்போ உடனடியாக என்ன தேவைன்னா தண்ணி தேவை. இப்போ இந்த மான் என்ன செய்யும்? அந்த மயக்கத்தில் வலியில் தண்ணீரை தேடி கதறி ஓடுமைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போயிட்டுருக்கும். அப்போ தன்னுடைய உயிருக்காக போராடுறதுக்கு அந்த கதறி துடிச்சு படுத்து பிறண்டு ஓடுமா தண்ணீரை தேடி. இந்த வேடன் என்ன செய்வான்? அந்த மான துரத்தியெல்லாம் ஆக்சுவலாக மான துரத்தியெல்லாம் பிடிக்க முடியாது, இவன் துரத்தவும் மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, பக்கத்தில் எங்கே தண்ணி இருக்குதோ அங்கே நின்றுக்குவானா. இந்த மான் எங்கே ஆகணும்? கட்டாயமாக தன்னுடைய உயிருக்காக அங்கே வந்தாகணும். ஆனால் என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த மான் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போயிட்டுருக்கும். அந்த ஒரு மான் தன்னுடைய உயிருக்காக போராட்டி அந்த வழியில் மயக்கத்திலேயே ஓடி வந்து கடைசியில் தன்னுடைய முழு எனர்ஜியும் அது என்ன பண்ணும்? அது பிரயோகிச்சு அந்த தண்ணீர் கிட்ட வரும்போது அப்படியே செத்துருமா. திங்க் பண்ணி பாருங்க, எவ்வளவு ஒரு உயிருக்காக போராடுகிற ஒரு மான்
ஒரு வாஞ்சியாக போய் ஒரு தண்ணீரை தேடுதோ அந்த மாதிரி இருக்கிறவன் தாங்க நீதிமான். தேவனுடைய சத்தியம், தேவனுடைய மகா பெரிய அன்பு, இதற்காக ஏங்குகிறவன், தேவனுடைய சத்தியத்தில் நடக்கணும்னு ஏங்குகிறவன், அவன்தான் நீதிமான். அவன்தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நட்டப்பட்ட மரம் மாதிரி இருப்பான். புரியுதுங்களா? நீதிமான் நீதிமான் சும்மா சாதாரணமான பயங்கரமான வார்த்தை அது. தேவனை தேடுகிறவன், தேவனுடைய சத்தியத்தை தேடுகிறவன், ஏங்குகிறவன், அதற்காக பிரயாசப்படுகிறவன், தன்னுடைய முழு பிரயாசத்தையும் அதற்காக பிரயோகிக்கிறவன், அவன் தாங்க நீதிமான். அந்த நீதிமானை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுது. நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். ஏங்க பனைமரத்துக்கும் கேதுரு மரத்துக்கும் ஒப்பிட்டு இந்த நீதிமான பேசியிருக்கார்? இதுதாங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, பனைமரத்தினுடைய நேச்சர் என்னன்னு தெரியணும், அப்புறம் கேதுரு மரத்தினுடைய நேச்சர் என்னன்னு தெரியணும். இது தெரிஞ்சதுன்னா இப்படித்தான் ஒரு நீதிமான் இருப்பான்னு தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுக்கிட்டா அப்படித்தான் நம்ம இருக்கணுங்கிறதையும் புரிஞ்சுக்குவோம். கவனிக்கிறீங்களா? சரி, ஒரு சின்ன ஒரு விளக்கத்தில் பார்த்து அதை முடிக்கலாம். அப்படின்னா ஒரு நீதிமான் முதல்ல ஒரு பனைமரம் மாதிரிங்கிறார். நம்ம ஊரில் பனைமரமெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இதே இஸ்ரேல் தேசத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பனைமரம் வந்து வேறு மாதிரி, சில பேரிச்ச மரங்கள் எல்லாம் அது மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர் பனைமரத்தையே எடுத்துக்குவோம், பனை போல செழிப்பான். இந்த பனைமரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனைமரத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன, எங்கே தண்ணி இல்லையோ அங்கே தான் அது வளரும். அதிகமாக தண்ணியே இருக்காது, ஆனால் அந்த பனைமரம் அங்கே வளரும். கவனிக்கிறீங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, பனைமரத்தினுடைய அந்த மேல் இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு இல்லையா, அதை தொட்டு பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்கும் அந்த தண்டு பகுதி. ஆனால் அதை வந்து அதை செதுக்கி உத்து உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குரிய பகுதி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ரெண்டாவது. மூணாவது, பனைமரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு டிசிப்ளின் என்ன தெரியுங்களா? தனக்கு கீழே வேர் இருக்கு இல்லையா, தனக்கு வேர் இருக்கிற இடத்துல தண்ணி இருந்தால் மட்டும்தான் இழுக்குமா. இன்னொரு மரத்தினுடைய வேருக்கு போகிற தண்ணி அது இழுக்காது. எவ்வளோ டிசிப்ளின் பாருங்க. பனைமரம் தனக்கு இருக்கக்கூடிய வேறு பக்கத்தில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் இழுக்கும். ஆனால் இழுத்துச்சுன்னா ரொம்ப நாள் தண்ணியை அப்படியே மேலே கொண்டு போய் வச்சு நமக்கு மிக குளிர்ச்சியான நொங்கு கிடைக்குது. பார்த்தீங்களா? எவ்வளோ கடுமையான வறட்சி இருக்கக்கூடிய பகுதியில் பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நொங்கு நம்முடைய உடலை குளிர்ச்சி ஊட்டுது இல்லையா? அதுதான் நேச்சர். இன்னொரு முக்கியமான நேச்சர் என்ன தெரியுங்களா? இந்த பனைமரம் இப்படி வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே ஒரு பெரிய இரும்பு பெட்டியை கொண்டு போய் வச்சா இப்படி தள்ளி மேலே வளர்ந்துருமா. அதனுடைய வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாதுங்கிறார். கவனிக்கிறீங்களா? இப்படி தாங்க இருப்பான் நீதிமான். சொல்கிறது புரியுதுங்க? நீதிமான் எப்படி இருப்பான் அப்படின்னா, இந்த பூமி முழுவதும் சத்தியமே இல்லைங்க. பைபிள் எல்லாத்துக்கிட்டு இருக்கு, சத்தியம் கிடையாது, ட்ரூத் இல்லை. எது சத்தியம், என்ன நடக்குது இந்த பூமியில் தெரியல. வறண்ட பிரதேசமாக இருக்கும் பொழுது தேவனுடைய உண்மையான நீதிமானுக்கு மட்டும் எப்பொழுதுமே அந்த தண்ணி என்ன ஆகிட்டு இருக்கும், அது கிடச்சிட்ருக்கும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அந்த நீதிமான் வந்து மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வைராக்கியம் உள்ளவராக இருப்பாங்க சத்தியத்தில். ஆனால் அவங்களுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா மிகுந்த அன்புள்ளவர்களாக இருப்பாங்க. சில பேர் மிகுந்த அன்புள்ளவர் மாதிரி நடிப்பாங்க, உள்ளுக்குள்ளே குரூரம் ஓனாய் புத்தி வச்சுருப்பாங்க சில பேர். ஆனால் சில தேவனுடைய பிள்ளைகள் யதார்த்தம் பேசுவாங்க. அந்த யதார்த்தத்தில் ஒரு கடுமை இருக்கும், ஒரு உண்மை இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ரொம்ப மிகுந்த அன்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. பனைமரத்தினுடைய நேச்சர் மாதிரி. புரியுதுங்களா? அடுத்தது, பனைமரம் எப்படி அடுத்த மரத்துக்கு போகிற அந்த தண்ணியை அது தனக்கு எடுக்காது, அதே மாதிரி தனக்கு அடுத்த ஜனங்களை அவருக்கு அந்த எந்த நீதிமானும் தனக்கு அடுத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை கெடுக்க மாட்டான், அவங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்க மாட்டான், அவங்களுடைய பொருளை இவன் எடுக்க மாட்டான், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். நாலாவது, எவ்வளவு தடை வந்தாலும் இவன் வானத்தை நோக்கி அவன் வந்து வளர்ந்துட்டே இருப்பான். வானம் என்பது வானம் அல்ல, பரலோகம். கவனிங்க, பரலோகத்தை நோக்கி இவனுடைய வளர்ச்சி எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்குமா. இதனால தான் சொன்னார், நீதிமான் பனையைப் போல செழித்து அப்புறம் லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். இப்போ நம்ம அடுத்து எந்த மரத்தை பார்க்கணும்?
கேதுரு மரத்தை பார்க்கணும். ஸோ கேதுரு மரத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன என்று சொல்லி நம்ம கொஞ்சம் கவனிக்கும் போது அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் இன்டீரியராகவே போகலாம். நிறையா விஷயம் இருக்குது. லீபனோனில் உள்ள கேதுரு மரம்னு வேறு சொல்லியிருக்கார். இஸ்ரேல் தேசத்தில் லீபனோன் மலையில் உள்ள கேதுரு மரங்கள் மிக 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 உயரமாக வளரக்கூடியவை ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப ஸ்லோவாக வளரும், ரொம்ப நிதானமாக மெதுவாக வளரும், நீண்ட காலத்திற்கு அது நிலச்சி நிற்குமா. நம்ம ஊரில் இந்த ரோட்டோரமாக திடீர்னு மரங்கள் வச்சுட்டு போவாங்க. அந்த பூவரச மரமெல்லாம் நல்ல வந்து ஒரு மாதத்தில் திப்புன்னு வளர்ந்துடும். ஒரு மழை அடிச்சோன்ன கார் மேலே விழுந்துடும், அவ்வளோதான். இப்படிப்பட்ட மரங்கள் கூட இருக்குது. ஆனால் லீபனோன் இல்லை கேதுரு மரம் அப்படி இல்லை, நீண்ட காலம் வளரும், மெதுவாக வளரும். அந்த மரம் தாங்க திருச்சபையின் பிள்ளைகள் கூட சத்தியத்தில் வளருகிற வளர்ச்சி எப்படி இருக்கணும்னா ரொம்ப நிதானமான வளர்ச்சி இருக்கணும். அந்த வளர்ச்சி நீண்டு கொண்டே இருக்கணும். ஒரு தடவை வளருது அப்புறம் ஒரு தடவை உழுகிறது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த வளர்ச்சி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, அந்த கேதுரு மரத்தினுடைய அந்த கிளைகள் இருக்கு இல்லையா, நார்மலாக ஒரு மரத்தினுடைய கிளை இப்படி பாருங்கள், இப்படி தான் அப்படியே போகும். இந்த பக்கம் ஒரு டைரெக்ஷன், இந்த பக்கம் ஒரு டைரெக்ஷன், இப்படி தான் போகும். ஆனால் கேதுரு மரத்தினுடைய கிளைகள் எப்படி இருக்கும்னா, ஒரு கிளை இன்னொரு கிளையோட பிணைஞ்சே வளருமா. கவனிக்கிறீங்களா? சின்ன கிளை வந்து பெரிய கிளையை, அதாவது பெரிய கிளை சின்ன கிளையை தாங்கி பின்னி பிணைந்து கொண்டே வளர்ந்துட்டு இருக்குமா. இது ஒரு நேச்சரை, தேவனுடைய நீதிமான் இப்படி தான் இருக்க வேணும்னு சொல்கிறார். இப்போ நம்மளாம் ஒரு சபையில் இருக்கிறோம். ஒரு சபையில் இருக்கும்போது ஒரு கேதுரு மரத்தை போல தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த கிளையில் சொல்கிறார். அந்த கிளை எப்படி ஒன்றுக்கொன்று பின்னி வளர்கிறதோ அந்த மாதிரி கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சபையில் இருக்கிறோம்னா ஒரு கேதுரு மரமாக இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? எப்படி ஒவ்வொரு கிளை ஒரு கிளையோட பின்னி பிணைஞ்சு வளருதோ அந்த மாதிரி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. ஒரு சபையில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 20 பேருக்கு கஷ்டம்னா அந்த 80 பேர் அந்த 20 பேருடைய கஷ்டத்தை வாங்கிக்கணும். இதுதாங்க சத்தியம். வந்து எல்லாரும் உட்காந்து பாட்டு பாடிட்டு அப்படியே போகக்கூடாது. ஒவ்வொரு சகோதர சகோதரி பார்க்கணும், அவங்களுக்கு என்ன குறை இருக்குது, என்ன கஷ்டம் இருக்குது, சாப்பாட்டுக்கு வழி இருக்கா இல்லையா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, மற்றவர்கள் தாங்கணும். ஒருத்தர் கீழே விழுந்தான்னு ஒருத்தர் தூக்கி விடணும். அதுக்கு தான் சபை இல்லையா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றணும். அப்போ அந்த கிளைகள் எப்படி பின்னி பிணைந்து வளர்கிறதோ அந்த மாதிரி தான் அங்கே திருச்சபையின் பிள்ளைகள் வளர வேணும். அடுத்தது, இந்த கேதுரு மரம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாமா இந்த இடத்துல ஒரு கேதுரு மரம் இருக்குன்னு? எப்படி தெரியுங்களா? அந்த கேதுரு மரத்திலிருந்து ஒரு வாசனை வருமா. என்ன வாசனைன்னு நாங்கள் நுகர்ந்ததில்லை, இந்த சத்தியத்தை எழுதின தேவனுடைய பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல வாசனை வருமா. அந்த வாசனை வச்சே இந்த இடத்துல ஒரு கேதுரு, நம்மளே ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப தூரத்தில் போகிறோம், யார் வீட்லையாவது மாம்பழம் இருந்துச்சுன்னா அந்த ஜன்னல் வழியாக வரும் இல்லையா, அது நம்ம மூக்கை தாண்டி அப்படியே நாக்குக்கு போயிடும் இல்லையா? அதே மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல பிரியாணி செஞ்சாங்கன்னா அது எங்கேயோ ஒரு சில தெருவில் பிரியாணி செய்வாங்க, இங்கே வரும் அந்த வாசனை, நுகர்வோம். அந்த மாதிரி இந்த கேதுரு மரத்துக்கு ஒரு அருமையான வாசனை இருக்கான். அந்த வாசனை அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் அவர் ஒரு பெரிய தியாகம் பண்ணார் இல்லையா? அது என்ன அருமையான வாசனையாச்சு தெரியுமா? வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, கிறிஸ்துவுடைய பலி, அவருடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய தியாகம் இன்னைக்கு நமக்கு ஒரு சுகந்த வாசனையாக வந்துருச்சு இல்லையா? அதே மாதிரி நீங்களும் அந்த வாசனை வீசக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அதைத்தான் சொல்ல வர்றார். கேதுரு மரத்திற்கென்று ஒரு வாசனை இருக்கிறது. கேதுரு மரத்தை போல் இருக்கக்கூடிய நீதிமானுக்கென்று ஒரு வாசனை இருக்குது. அந்த வாசனை கிறிஸ்துவிலிருந்து வருகிற வாசனை. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம்.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனைன்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒரு அருமையான வாசனையை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா. வாசனைன்னா ஏதோ சென்ட் போட்டு பக்கத்தில் வந்துன்னு பாருங்க என்கிட்ட வாசனை இருக்குது எல்லாரும் நுகர்ந்துக்குங்கன்னு சொல்கிற அர்த்தம் இல்லை. அவர் சொல்கிற வாசனை என்னன்னு புரியுதுங்களா? சில பேர் சொல்லுவாங்கடி அவருடைய வாழ்க்கையே நாத்தமாக நாறுது அப்படிம்பாங்க, நாரி போச்சு அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நாறுதுங்கிறது ஒரு கெட்ட விஷயம், வாசனைங்கிறது ஒரு நல்ல விஷயம். அப்போ நம்மகிட்டிருந்து நல்ல கேரக்டர் வெளியே போகணும். இயேசு கிறிஸ்து அவருடைய மரணம், அவருடைய தியாகத்தில் அருமையான கேரக்டர் வெளியே வந்து இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள அது வரணும். அந்த வாசனை நம்ம நுகரணும். அதே மாதிரி நம்முடைய வாசனையை மற்றவர்கள் நுகரணும். எதை போல? கேதுருவை போல. கடைசியாக சகோதரரே, பவுல் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி எல்லா மரங்களுக்கும் கேதுரு மரத்திற்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குதான். என்ன வித்தியாசம் அப்படின்னா, எல்லா மரங்களுக்கும் ஒரு வருஷத்தில் ஒரு சீசனில் இலையுதிர் காலம் வரும். ஆட்டம் சீசன் சொல்கிறோம் இல்லையா? இலையுதிர் காலம் கட்டாயமாக இலை உதிரும். ஆனால் கேதுரு மரத்துக்கு மட்டும் இலையுதிர் காலமே இல்லையா. அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? அது வருடம் முழுவதும் செழிப்பாகவே இருக்கும். கவனிக்கிறீங்களா? வருஷம் முழுவதும் அது செழிப்பாகவே இருக்கும். அதுக்கு இலையுதிர் காலம் இல்லை. இதை மனசில் வச்சுடுத்தாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சங்கீதக்காரர் இப்போ வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும், அதுக்கு விளக்கம் மாற்றம் இல்லையா, இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அவருடைய வேதத்திலேயே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நட்டப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்படின்னா யாரை, எந்த மரத்தை ரெஃபர் பண்ணுறார்? இப்போ கேதுரு மரத்தை ரெஃபர் பண்ணுறார். அவன் இலையுதிராதிருக்கிற, அப்போ இலை உதிராதிருக்கிற மரம் எவ்வளவு செழிப்பாக இருக்குமோ, செழிப்பான மரங்கள் தான் அதிகமான கனியை கொடுக்கும். காஞ்சி போன மரம் தண்டை கொடுக்கும் இல்லையா? நல்ல செழிப்பான மரங்கள் தான் கனியை கொடுக்கும். அப்படின்னா இன்றைக்கு ஒரு நீதிமானை அல்லது உண்மையான தேவனுடைய சத்தியத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒரு மரத்திற்கு ஒப்பிட்டு தேவன் ஏன் பேசுகிறார் அப்படின்னா 2-3 காரியங்கள். ஒன்று, இந்த மரம் பாருங்கள், பூமியில் நிலம் இருக்குது, வேர், இதை புவி விசை இழுக்குது, இதுக்கு ஆப்போசிட்டாக வளருது பார்த்தீங்கன்னா மரம். அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். இந்த பூமி இதனுடைய ஆசபாசங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், தவறான போதனைகள் எல்லாம் நம்மளை என்ன பண்ணுதா, அடிக்கடி இழுத்துட்டே இருக்குது. புவி ஈர்ப்பு விசை ஆட்டோமேட்டிக்காக இழுத்துட்டு இருக்கும். திருச்சபையின் பிள்ளைகளுக்கு ஆப்போசிட்டில் மேலே வளரும். இதைத்தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுவார், நீங்கள் பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் அப்படின்னு சொல்லுவார். படிச்சிருக்கீங்களா? பூமி, அப்போ ஒரு மரம் பூமியை பார்க்காது, அதே தான் பார்க்கும். வானத்தை நோக்கி வளரக்கூடிய நிலைமையில் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இந்த பூமிக்குரிய காரியங்களை பார்க்காம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரத்திற்குரிய காரியங்களில் நிறைய வசனங்கள், அதனுடைய வார்த்தைகள் சொல்லும்போது அதை கவனிக்கிறவர்களாக இருக்கணும். கடைசியாக ஒரு மரத்தை ஒரு மனுஷன் வைக்கிறான்னா அவன் எதுக்காக வைக்கிறான், அதனுடைய டெஸ்டினேஷன் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது கனி, பழம். ஆண்டவர் அதுக்கு ஏற்கனவே சொல்லிட்டார், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் எல்லாம் சொல்லிட்டு அதில் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அல்டிமேட்டா நம்மை ஒரு மரத்திற்கு ஒப்பிட்டு தேவன் பேசியிருக்கார்னா என்ன புரிஞ்சுக்கலான்னா, நம்ம கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறார், கனிகள் எதிர்பார்க்கிறார். கனினா திராட்சை கனி இல்லை, திராட்சை கனி எப்படி ஒரு பஞ்சாக இருக்குதோ அந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் கனிகள் இப்போ கொடுக்கணும். அது நமக்கு ஏற்கனவே என்ன கனி கொடுக்கணும்னு தெரியும் இல்லையா? மாதுளம் கனி மற்ற கனியெல்லாம் இல்லை. அதுக்கு பவுலே விளக்கம் கொடுத்துருக்கார். ஆவியின் கனிகள் படிச்சிருக்கோம் இல்லையா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். கவனிக்கிறீங்களா? இந்த மாதிரி 9 நல்ல கனிகள் ஒரு பஞ்சா
எப்போ தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் நீதிமான் எப்பொழுதுமே எங்கேயும் எல்லார்கிட்டையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த இடத்துலையும் இப்படிப்பட்ட நற்கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேணும். அவங்க தான் நீதிமான். அவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனிகளை கொடுக்க முடியும். அதுக்கு ஆப்ஷன் என்ன? இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன். இன்பம் வந்தாலும் அப்போது இப்படிப்பட்ட கனிகளை உடைய மனுஷன்தான் இன்பம் வந்தாலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருப்பான், துன்பம் வந்தாலும் கர்த்தருடைய வேதத்திலேயே தியானமாக இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் வரணுங்கிறதுக்காக தான் இந்த உதாரணங்களை எடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசிகள் மூலம், தாவீது போன்ற சங்கீதக்காரர்கள் மூலம் நம்மகிட்ட பேசுகிறார். பாருங்கள், இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். ஒரு வசனத்துடைய கருப்பொருளை அறிந்து படிக்க. அப்போது இப்படி படித்தோம்னா எவ்வளோ ஈஸியாக நமக்கு புரியும் இல்லையா? நம்முடைய நேச்சர்லேயே நம்ம எப்படி இருக்க வேணுங்கிறது சொல்லிட்டார். பனை மரத்தை போலிருங்கள், கேதுரு மரத்தை போலிருங்கள், நீர்க்கால்களின் ஓரமாய் நட்டப்பட்ட மரம் மாதிரி இருங்க. நல்ல செழிப்பாக நீங்கள் வளரணும். அப்போ ஒரு மனுஷன் செழிப்பாக வளர்றாங்கிறதுக்கு அர்த்தமே அவன் நல்ல குணலட்சணங்களில் டெவலப் ஆகிருப்பான். இன்றைக்கி எடுத்துங்க, எல்லா சபையிலையும் நல்ல குணலட்சணங்கள் டெவலப் ஆகிருக்கான்னு பாருங்கள். நிறைய பாட்டு பாடுவாங்க, நிறைய பிரசங்கமெல்லாம் பண்ணுவாங்க. இந்த பக்கம் 100 பாட்டு பாடிட்டு அங்கே போய் கெட்ட வார்த்தை பேசிட்டு போயிடுவாங்க. சண்டைன்னா சண்டை, அப்படி ஒரு சண்டை போடுறாங்க. நமக்கே தெரியும் அன்புக்குரிய சகோதரர்களுடைய ஃபேமிலியில் சரி, சர்ச்சஸில் சரி, மற்ற எல்லா இடங்கள்லையும் கிறிஸ்தவர்கள் தாங்க அதிகமாக தவறாக நடந்து கொள்வது. இன்றைக்கி நமக்கு நிறைய அதுக்கு எவிடன்ஸ் சொல்கிறாங்க. அப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமாக நம்முடைய கேரக்டரை முதல்ல மாற்றணும். நிறைய தெரிஞ்சுக்கிறது படிக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நம்முடைய கேரக்டர் முதல்ல மாற்றணும்னா இந்த 9 கனிகளும் நாம் இப்போ நம்ம சுற்றியில் இருக்கிறவங்ககிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். கவனிக்கிறீங்களா? அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பழகினா அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நட்டப்பட்ட மரம் மாறி இருப்பான். அவன் லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளருவான். அவன் வளர்றான்னா என்ன அர்த்தம்? அது வளர்ந்து வளர்ந்து பரலோகத்துக்கு அவன் போயிடுவான்னு அர்த்தம். சரிங்களா? அப்படிப்பட்ட மனநிலைக்குள்ளே தான் தேவன் நம்மளை கூப்பிட்ருக்கார். இவ்வளோ தூரம் நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்த்தோம் இல்லையா? இந்த மரத்தில் ஒரு சயின்ஸு கூட இருக்குது. அதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் பகலில் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கும், ஆக்சிஜனை வெளிவிடும். கார்பன் டை ஆக்சைடு என்பது நாம் வெளிவிடக்கூடிய நச்சு காற்று. ஆக்சிஜன் என்பது நமக்கு உயிர் கொடுக்கக்கூடிய நல்ல காற்று. ஒரு மரம் எவ்வளோ நல்ல வேலை செய்து பாருங்கள். பாருங்கள், அது நம்ம வெளிவிடக்கூடிய நச்சை உள்ளே வாங்கிட்டு நமக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆக்சிஜனை கொடுக்குது. நம்முடைய ஆண்டவர் இந்த மாதிரி தான் இருந்தார். உலகத்தினுடைய பாவத்தை தனக்குள்ளே வாங்கிட்டு தன்னுடைய மரணத்தின் மூலம் உலக ஜனங்களுக்கு ஜீவன் கொடுக்குறார். அதே மாதிரி தான் இப்போ நம்மளும் மரமாக இருக்கணும்னா சயின்ஸ் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, நீங்கள் மற்றவங்க இடத்துலேருந்து கெட்டது என்ன வந்தாலும் வாங்கிங்க, ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன கொடுங்க? நல்லதை கொடுங்க. புரியுதுங்களா? ஸோ இப்படிப்பட்ட சத்தியங்களை நம்ம பொருள் புரிந்து படித்தால் மட்டும்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த சத்தியங்கள் பிரயோஜனமாக இருக்குமே தவிர, சந்தோஷம் வந்தால் சங்கீதம், துன்பம் வந்தால் பிரசங்கி, ஒரு லெவல் இருந்துன்னா உன்னத பாட்டு, இப்படி இனிமேலும் இப்படி படிச்சுட்டு இருந்தோம்னா இனி நம்ம இந்த வசனங்களுடைய கருப்பொருள் புரிய முடியாது. புரிய முடியலன்னா பரலோகம் போக முடியாது. இதுதான் அவருடைய ரிசல்ட். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்படிப்பட்ட சத்தியங்கள் கடைசி காலத்தில் வெளிப்பட்டிருக்கிற பொக்கிஷங்கள். தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு வாரமும் இது உங்களுக்கு வரும். அப்படி வரும் பொழுது, அந்த டைமுக்குள்ளே வரும் பொழுது அமைதியாக உட்காந்து இந்த சத்தியங்களை கேளுங்கள். மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தாழ்மையான யோசனை, இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டு ஊழியம் செய்யக்கூடிய சகோதரர்களுக்கு மாத்திரம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணால் போதும். எங்களுக்கு நிறையா ஆள் வரணும், சப்ஸ்கிரைப் வரணுங்கிறது அவசியமெல்லாம் இல்லை. 10 பேர் வந்தாலும் 10 பேர் உண்மையாக சத்தியத்தை கேட்டு அவங்க வளர்கிறதுக்கான வாய்ப்பை இந்த யூடியூப் சேனல் மூலம் தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஆண்டவருக்கு நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்ம செலுத்த வேண்டியவர்களாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைய தினத்தில் ஒரே ஒரு வசனத்துடைய கருப்பொருளை அறிந்து படிக்கிறத மட்டும் பார்த்துருக்கோம். இனி அடுத்து வரக்கூடிய வாரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு மெத்தடுக்குள்ளே நம்ம போக போகிறோம். அது வரைக்கும் தேவன் அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.